சிறுதானியங்களை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் ஹெல்த்தியாக எப்படி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி டே 1 கம்பு பணியாரம் ரெடி பண்ணுறதுக்காக நேற்று நைட்டே மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மாவும் நல்லாவே புளிச்சு வந்துடுச்சு. இதில் இட்லி கூட செய்யலாம். ஆனால் நான் பணியாரம் ரெடி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4 to 5 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 6 மணி நேரம் ஊறினா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஊறட்டும். இப்போ உளுந்து பருப்பு போட போகிறோம். உளுந்து வந்து நம்ம கம்பு எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்து இதையும் ஒரு 2 to 3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இங்கே கம்பு ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா கூட உளுந்து பருப்பு ஊற வச்சுக்கலாம். அப்போ கூட டைம் கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இதை 2யும் ஊற வச்சு நைட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருந்தேன். காலையில் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் 2மே எடுத்திருக்கேன். 2 வெங்காயமுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிப்புக்காக எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய், கடுகு, அதில் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி தூவிட்டு அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவில் கலந்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு வந்து தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றுற அளவுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கான சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், பூண்டு 4 பல் சேர்த்துட்டு 4 வரமிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பணியாரத்துக்கு மைல்டாக சட்னி இருக்கிறத விட காரசாரமாக இருந்தால் பணியாரம் சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கார சட்னி ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நான் பணியாரம் ஊற்றுறதுக்காக பணியாரக்கல் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை சட்னிக்காக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பணியாரக்கல் சூடானவுடனே நம்ம ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் இதில் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஒரு சைடும், இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு சைடும் வேக வைக்கணும். கம்புன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா வெந்தால் தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எப்பவும் போல் சிம்பிளாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா சூப்பராக தாளிப்பு ரெடி ஆயிரும். இப்போ சட்னியும் பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நோ சொல்லாமல் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி டே 2. இன்றைக்கும் எப்பவும் போலவே 5 o'clock டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் ராகி மாவு இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி புட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இன்றைக்கி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 1.5 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். நான் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சீரக தண்ணி ரெடி பண்ணிடுவேன். எந்திரிச்சோடனே வீட்டில் இருக்கவங்க அதுதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதனால் சீரக தண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே இன்றைக்கி லஞ்சுக்கு கறிவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிடலான்ட்டு கறிவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சீரக தண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம கையில் ரவுண்டாக பிடிச்சோம்னா இப்படி நல்லா கெட்டி ஆகணும். அப்புறம் உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இது மாதிரி தான் நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணணும். நீங்கள் இதை அப்படியேவும் புட்டு மேக்கரில் தேங்காய் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு டைம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டால் இன்னும் சாஃப்டாக வரும் அப்படின்றதுனால மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு மாவு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தாவே தெரியும் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ மாவு ரொம்பவே சாஃப்டாக ஆயிடுச்சு. நான் தேங்காயும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து அதில் அடியில் தேங்காய் சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்க்கணும். புட்டு மேக்கர் இல்லைனா இது மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலுமே இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். குழந்தைங்களும் ரொம்ப அட்ராக்டிவாக சாப்பிடுவாங்க. ரொம்ப மாவு வச்சு அழுத்தாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சிங்கன்னா அப்படியே அழகாக விழுந்துடும் ஷேப்பாக. இதை ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக புட்டு ரெடி ஆயிரும். எக்ஸ்ட்ரா இருக்க தேங்காவை இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேறு சட்னி இல்லைனா பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லாயிருக்கும். புட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போல்லாம் குட்டீஸை விட பெரியவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். நான் ஒரு வாழைப்பழத்தோடு இதை கொடுத்தேன். இன்றைக்கி டே 3. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நான் எந்த டைமுக்கு எந்திரிக்கிறேனோ அப்போ எந்திரிப்பான், என் கூடவே தான் இருப்பான். சரி வாங்க இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் பச்சை பயிறு முன்னாடி நாள் மதியமே ஊற வச்சுட்டேன். கூட நான் 1 டம்ளர் இட்லி அரிசியை சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நான் மதியமே ஊற வச்சதுனால நைட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். இது நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு. இதில் ஒரு துண்டு இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை மிக்சிலேயே 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது மாதிரி தோசை மாவு பதத்தில் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதுக்கான சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு கைப்பிடி கடலை இருந்தால் போதும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, உப்பு சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கடலை கம்மியாகவும் தேங்காய் அதிகமாகவும் சேர்க்கணும். இஞ்சி சேர்த்துக்கிறதுனால இஞ்சியோட வாசனையோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எப்பவும் போல் நார்மல் தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பையனுக்காக ஊற்ற போகிறேன். அதனால் குட்டி குட்டி தோசையாக ஊற்ற போகிறேன். முதல்ல தோசைக்கெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இது மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றிடலாம். வெறும் தோசையாக ஊற்றி கொடுத்தா இது கலர் பார்க்கவே நல்லா சாப்பிட்ருவாங்க. நான் இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஆனியனும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்த்தா பசங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் ஹையாக இல்லாமல் ரொம்ப லோலியே வச்சு வேக வைங்க. அப்போ தான் தோசை அடியில் கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அடியில் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. மேலே சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே கூட எடுத்துக்கலாம். நான் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்படி திருப்பி போட்டு லைட்டாக அந்த கரண்டியை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆனியன் லைட்டாக ரோஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனியன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறமா பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். சூப்பராக குட்டி குட்டி ஊத்தாப்பம் மாதிரி பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டக்குன்னு பிளேட்டை காலி பண்ணிடுவாங்க. இந்த சட்னியோட தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய பையனுக்காக இது மாதிரி பச்சை பயிரில் குட்டி ஊத்தாப்பமும், எனக்காக வந்து நான் பெரிய தோசை தான் செஞ்சுக்கிட்டேன். இது வந்து நார்மல் தோசை மாவில் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும், சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நானும் இந்த ஆனியன் கருவேப்பிலையே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். தோசை கிறிஸ்பியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த தோசை. நார்மல் இட்லி தோசையை விட இது மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 4. இன்றைக்கான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு வாங்க பார்க்கலாம். நாம் இது வரைக்கும் பணியாரம், தோசை இது மாதிரி தான் செஞ்சிட்ருந்தோம். இப்படியே செஞ்சு கொடுத்தோம்னா போர் அடித்து சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதனால இன்றைக்கி நல்லா முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிரில் சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா இன்னமும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நான் நார்மல் பாத்திரத்தில் கீழே தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பாத்திரத்தில் அந்த பச்சை பயிரை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஸ்டீமர்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு பச்சை பயிறு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இது மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை பயிறு, கோதுமை மாவு, உப்பு இது 3ம் நல்லா கலந்து வர மாரி நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க. நாம நார்மல் சப்பாத்திக்கே பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு பெசஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். நானும் இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு பெசஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட்டு விட்டுட்டு மாவு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம பச்சைப்பயிறு போட்டதுனால. இதில் பச்சைப்பயிறு சேர்த்துருக்கிறதே தெரியாது. பச்சைப்பயிறு பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பச்சைப்பயிறு இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நான் 2 சைடும் கீ போட்டு நல்லா இதை தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சப்பாத்தி சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 3 சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு இருந்தது. சப்பாத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பச்சைப்பயிறு போட்டிருக்கிறதே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நார்மல் சப்பாத்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி எப்போவுமே நார்மலாக செய்கிற மாதிரி தக்காளி பஜ்ஜி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி கேழ்வரகு நீர் தோசை தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், அதுக்கப்புறம் மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரு பவுல் நிறையா கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பொடி பொடியாக நறுக்குனது, அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் நீர் தோசை மாதிரி ஊற்றுறதுக்காக அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதை அடை மாதிரியும் செஞ்சுக்கலாம். நான் அடை மாதிரி செஞ்சால் வீட்டில் யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் தண்ணி நிறையா சேர்த்து நீர் தோசை மாதிரி இன்றைக்கி ஊற்றிக்க போகிறேன். மாவு கலந்த உடனே தோசை ஊற்றினாவும் சூப்பராக வரும். நான் இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறேன். அந்த டைம் நான் ரெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இதுக்கு சட்னிக்கு நான் தேங்காய் சேர்க்காமல் வெறும் கடலை அப்புறம் வேர்க்கடலை இதை 2யும் சேர்த்து தான் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். முன்னாடி தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான், பட் தேங்காய் சேர்க்காமல் வெறும் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் மட்டும் வச்சு செய்கிறது. இப்போ இதில் தோசை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தாலும் கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இப்படியே தோசை ஊற்றிக்கிட்டேன். இது மேலே 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் ராகி மாவு கொடுக்கும்போது நல்லா வேக வச்சு கொடுங்க. இப்போ தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருந்தேன். அதனால் இதை திருப்பாமல் அப்படியே மடித்து எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நடுவில் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுனால அந்த இடத்துல சாஃப்டாக இருக்கும், ஓரங்களில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு எல்லா டைப் ஆஃப் சட்னியுமே சூப்பராக இருக்கும். எந்த சட்னி அரைச்சாலும் கொஞ்சம் காரம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.